إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام من لم يدع قول الزور فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய அருளினால் அவருடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக புனித ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாக்கியம் கிடைப்பதென்பது இது அல்லாஹ்வுடைய அருள். இந்த மாதத்தை பற்றி நாம் இந்த மாதம் வருவதற்கு முன்னால் நிறைய விடயங்களை நாம் கேள்விப்பட்டோம். இதனுடைய ஃபதாயில்கள், சிறப்புகள், இது எவ்வாறு எங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும், எப்படிப்பட்ட அமல்களுக்கு எப்படியான கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றெல்லாம் இந்த மாதம் வருவதற்கு முன்னால் இது சம்பந்தமான முழுமையான தெளிவுகளை நாம் அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே இன்று நாம் 9வது நோன்பை நோற்றவர்களாக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா என்ன விடயங்களை எல்லாம் பேச வைக்கின்றானோ, கேட்க வைக்கின்றானோ, அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே
எடுத்து அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து இன்று நாம் 8 நோன்புகளை பூர்த்தியாக்கி 9வது நோன்பிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே இந்த ரமதானின் மூலமாக எதனை எதிர்பார்த்தானோ அதிலே நாம் இந்த நாட்களிலே அடைந்து கொண்டோமா என்பதை ஒரு கணம் நாம் முஹாசபா, சுய விசாரணை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செய்ய வேண்டிய ஒரு நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 8 நோன்புகளை நான் கழித்து விட்டேன். இந்த 8 நோன்புகளிலும் நான் என்னுடைய அல் குர்ஆனுடைய தொடர்பு எனக்கு எப்படி இருந்தது? இந்த மாதத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த சிறப்பே இந்த அல் குர்ஆன். ஏனைய 11 மாதங்களுக்கும் இல்லாத அளவுக்கு இதற்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கின்றான் என்றால், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல் குர்ஆன் இந்த மாதத்திலே இறங்குகின்றது, இறக்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா இந்த மாதத்துக்கு ஏனைய மாதங்களை விட பன்மடங்கு சிறப்பை கொடுத்திருக்கின்றார். ஒரு நலவான காரியத்தை நிறைவேற்றுகின்றோம். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். இந்த மாதம் வருவதற்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஒரு ஹுத்பா செய்வார்கள். அதிலே இந்த மாதத்தை பற்றி அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். அதிலே தான் சொன்னார்கள், ஃபீஹி லைலத்துன், அந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது. அந்த ஒரு இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொன்னார்கள். இந்த மாதத்திலே யார் ஒருவர் ஒரு நலவான ஒரு காரியத்தை நிறைவேற்றுகின்றாரோ, சொன்னார்கள் அந்த ஹதீஸிலே, கமன் அத்தா ஃபரீதத்தன், ஒரு ஃபர்லை நிறைவேற்றியதற்குரிய நன்மையை அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றார். இதனால் ஒரு நலவான ஒரு காரியத்தை, நான் பாதையிலே போகின்றோம், கற்கள் இருக்கும் அல்லது முட்கள் இருக்கும், இதனை நான் பாதையிலிருந்து அப்புறப்படுத்துவது, ஓரமாக்குவது, அந்த பாதையை சற்று சுத்தம் செய்வது இருக்கின்றது. இது ஒரு நலவான ஒரு காரியம். இதற்கு அல்லாஹு தஆலா எப்படியான கூலியை கொடுக்கின்றான் என்றால், ஒரு ஃபர்லான விடயத்தை நிறைவேற்றினால் எந்த அளவுக்கு கூலி கொடுக்குமோ, கூலி கிடைக்குமோ, அந்த கூலியை தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த மாதத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஃபர்த் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஏவல். அந்த ஏவலை நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை. ஃபர்த் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அதனை விடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனுடைய பாரதூரத்தை, ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகின்றேன். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அதற்கு பிற்பாடு சுவனத்திலே எங்களுக்கு தெரியும் மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அல்லாஹுடைய ஏவல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய ஏவல். அவன் கட்டளையிடுகின்றான். மலக்குமார்கள் ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும், மலக்குமார்கள் அனைவரும் அந்த ஏவலுக்கு கட்டுப்படுகின்றார்கள், அந்த ஃபர்லை நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் அந்த ஃபர்லை நிறைவேற்றவில்லை, அல்லாஹ்வுடைய ஏவலை நிறைவேற்றவில்லை. அவர் யார்? இப்லீஸ். அபா வஸ்தக்பர, அந்த இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றவில்லை. அவன் பெருமை அடித்தான். அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்த தண்டனை, கியாமத் வரைக்கும் அல்லாஹு தஆலா அவனை முழுமையாக எடுத்தெறிந்து விட்டான், லானத் செய்து விட்டான். திரும்ப அவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதும் அவனுடைய கட்டளையை பாழ்படுத்துவதும். அல்லாஹ்வுடைய ஏவலை நாம் தூரமாக்குவது, நிறைவேற்றாமல் தூரமாக்குவது
அது அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அப்படி என்றால் அதனை நிறைவேற்றும் போது அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு கூலி கொடுப்பான் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் ஒரு நலவை நிறைவேற்றி விட்டால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு ஃபர்தை நிறைவேற்றினுடைய கூலியை எங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பானது. ஒரு ஃபர்தை நாம் நிறைவேற்றுவோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா கான கமன் அத்தா 70 ஃபரீதா, அவர் 70 ஃபர்துகளை நிறைவேற்றியதற்குரிய கூலி அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். அப்படியான ஒரு மாதத்திலே தான் நடுப்பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப நாட்களை நாம் கடத்தி விட்டோம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அந்த மாதம் அவ்வலுஹு ரஹ்மா, அந்த மாதத்தினுடைய ஆரம்பம் அது ரஹ்மத் என்பதை சொல்லி காட்டினார்கள். வஅவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன், அந்த மாதத்தினுடைய நடுப்பகுதி அது மக்ஃபிரத், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை ஒரு அடியான் அடைந்து கொள்ளக்கூடிய நாட்கள் என்பதை சொன்னார்கள். மக்ஃபிரத் என்பது இந்த மாதத்துக்கு ஷஹ்ரு தௌபா என்றே சொல்லப்படுகின்றது. ஷஹ்ரு தௌபா, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். ரமதான் என்று சொன்னாலே உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், அது சுட்டரிக்கக்கூடியது, பாவங்களை கரைக்கக்கூடியது, இல்லாமலாக்கக்கூடியது. அப்படியான ஒரு மாதத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பாவத்திலே எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கின்றோம். எங்களுடைய பாவம் ஒவ்வொரு அடியானுக்கும் தெரியும், நான் எப்படியான பாவத்திலே ஈடுபட்டிருக்கின்றேன் என்று. அதனை வெளிப்படுத்தக் கூடாது. அது அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும். அப்படியான ஒரு மாதத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தடவை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மிம்பருக்கு ஏறுகின்றார்கள். மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்திலே அவர்கள் 3 தடவை ஆமீன் 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 என்று சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், வளமைக்கு மாற்றமாக நபி அவர்கள் ஆமீன் சொல்கின்றார்களே, என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்தானி ஜிப்ரீல், என்னிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து 3 துஆக்களை என்னிடத்திலே கேட்டார்கள். 3 துஆக்கள் அவர்கள் கேட்டார்கள். அதற்குத்தான் நான் ஆமீன் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அதிலே முதலாவது தான், யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொண்டு சும்மன் சலஹ, அந்த ரமதானுடைய மாதம் என்ன செய்கின்றது? கடந்து செல்கின்றது. ஃபலையுஃபர் லஹு, அந்த அடியானுக்கு அந்த மாதத்திலே மன்னிப்பு வழங்கப்படவில்லை. மன்னிப்பு வழங்கப்படவில்லை. அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை. தன்னுடைய பாவங்கள், நான் என்ன பாவங்களிலே ஈடுபட்டிருக்கின்றேனோ அந்த பாவத்தை மையமாக வைத்து அல்லாஹு தஆலாவிடத்திலே அவன் தௌபாவை அடைந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அவரை நரகத்துக்கு அனுப்பி வைக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அன்பு நபி அவர்கள் அதற்கு ஆமீன் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, துஆவை கேட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஆமீன் சொன்னது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துஆ அல்லாஹு தஆலாவிடத்தில் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இருக்கரம் ஏந்தி அல்லாஹு தஆலாவிடத்திலே தௌபாவை கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபாரை நாம் கேட்க வேண்டும். அதற்கான மாதம் தான் இந்த மாதம். இதிலே ஒரு வினாடியை கூட, ஒரு நிமிடத்தை கூட நான் வீணாக கழித்து விடக் கூடாது. ரமதான் வருவதற்கு முன்னே நான் திட்டம் போட்டேன் எப்படி இந்த மாதத்தை கழிக்க வேண்டும் என்று. அதிலே மிக முக்கியமானதுதான் என்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அல்லாஹ்விடத்திலே நான் கேட்க வேண்டும். என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, என்னுடைய சிந்தனை, இது எப்போதுமே எந்த நேரத்திலும் அது பாவத்திலே தான் புரண்டோடி கொண்டிருக்கின்றது என்பதை எங்களால் மறக்க முடியாது. நாம் பாதிக்கக்கூடிய அந்த போன், இதன் மூலமாக எங்களுடைய பார்வை எதனை பார்த்து கொண்டிருக்கின்றது? நான் கேட்கக்கூடிய விடயங்கள், அது எப்படியான விடயங்களை நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன்?
மியூசிக்கை கேட்கின்றோமா இல்லையா? மார்க்கம் தடை செய்யவில்லையா? அதனை நான் அந்த சோசியல் மீடியாக்களிலே நான் போய்விட்டேன் என்றால் எங்களுக்கு நேரம் போவது கூட கணக்கில் வரமாட்டாது. அந்த அளவுக்கு நாம் அந்த ரீல்ஸ்களை பார்ப்பதிலே எங்களுடைய நேரத்தை நாம் கடத்தி கொண்டிருக்கின்றோம். பார்ப்பது நன்மையான காரியத்தை பார்க்கின்றோமா? நன்மையான காரியத்தை பார்த்தால் நன்மை கிடைக்கும். நாம் கேட்பது எதனை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்? அந்த போனின் மூலமாக சோசியல் மீடியாக்களிலே எத்தனை பேருடைய குற்றங்களை குறைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதனை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை அல்லவா? குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதனை மேற்கொள்கின்றோம் என்றால் அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், ஒரு அடியான் மல்லம் யத கௌல ஸூர், யார் மோசமான வார்த்தைகளை, புறம் பேசுவதை, பொய் பேசுவதை, கோல் சொல்வதை யார் விட்டுவிடவில்லையோ இந்த மாதத்திலே, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு, வெறுமனே அந்த அடியான் பசியோடு தாகத்தோடு இருந்ததிலே அல்லாஹு தஆலாவுக்கு எந்த தேவையும் கிடையாது அந்த மனிதனுக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்பதிலே நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்னுடைய சொல்லாக இருக்கலாம், செயற்பாடுகளாக இருக்கலாம், இது அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா? அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா? ஏன் கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா தமா வல் ஜூ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான், சில நோன்பாளிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் பசித்திருந்ததையும் தாகித்திருந்ததையும் தவிர அவர்களுக்கு எந்த விதமான பலனும் அந்த நோன்பிலே கிடையாது என்பதை சொன்னார்கள். அப்படியான கூட்டத்திலே நாங்கள் ஆகிவிடக் கூடாது. அப்படியான கூட்டத்திலே நாம் ஆகிவிடக் கூடாது. இன்று நாம் பார்க்கின்றோம், இரவு வேளைகளிலே தராவிஹை முடித்து விட்டால் அல்லது இஷாவுடைய தொழுகையை நாம் தொழுது முடித்து விட்டால் ஆங்காங்கு கடை வீதிகளிலும் கட்டுகளிலும் உட்கார்ந்து நாம் தேவையற்ற அந்த பேச்சுக்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே அவற்றை விட்டும் நாம் தவிர்க்க வேண்டும். மிக முக்கியமாக ரமதானுடைய மாதத்திலே நடைபெறக்கூடிய ஒரு தவறு, குறிப்பாக இந்த விடயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன் அந்த பிற்பட்ட இரவிலே இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை அப்படியான காரியங்களிலே ஈடுபடுவது. 4 விடயங்களை மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. இபாதத்திலே ஈடுபடுகின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், திலாவத் செய்கின்றோம், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கின்றோம், மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது, எங்களுக்கு ஈடுபடலாம். அல்லது நாம் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்கின்றோம், தலீம் தஅல்லும், கற்றுக்கொள்கின்றோம் அல்லது கற்றுக் கொடுக்கின்றோம், இதற்காக அனுமதித்திருக்கின்றது. ஒரு கணவன் மனைவி அவர்கள் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் அல்லது இரவு நேரத்திலே பேசுவதற்கு கதைப்பதற்கு அவர்களுக்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கின்றது. ஒரு முசாஃபிர் அவருக்கு அந்த நேரத்திலே பேசவும் கதைக்கவும் பிரயாணம் செய்யவும் மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. அப்படியான காரியங்கள் இல்லாமல் வெறுமனே வீணான பேச்சுக்கள், வீணான கதைகள், இப்படியான விடயங்களிலே நாம் நேரத்தை கழிப்பதற்கு எங்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. குறிப்பாக இந்த நாட்களுடைய இரவுகள் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அந்த இரவுகள், அல்லாஹு தஆலா எல்லா நாட்களிலும் போன்று இந்த நாட்களிலும் கடைசி அடிவானத்துக்கு அவருடைய ரஹ்மத்தை இறக்குகின்றான். அங்கிருந்து அலான் செய்யப்படுகின்றது, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, என்னிடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அலா மின் முஸ்தக்ஃபிரின், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்க யாரும் இல்லையா? நான் பாவத்தை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா இஅலான் செய்கின்றான். அந்த கடைசி நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், சஹருடைய நேரம், இந்த நேரத்திலே அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்கின்றான், தேவையுடையவர்கள் உங்களுடைய தேவையை என்னிடத்திலே கேட்க வேண்டாமா? உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா இஅலான் செய்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த நேரத்தை நாம் அதற்காக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வோடு நாம் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். ரமலானை எனக்கு தந்தவன் அல்லாஹ், அதிலே கூலியை பன்மடங்காக எனக்கு தரக்கூடியவன் அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ், என்னுடைய தேவை அதை முறைப்பாடு நான் செய்ய வேண்டியவன்
அல்லாஹ்விடத்திலே தான் நான் முறைப்பாடு செய்ய வேண்டும். அடியார்களிடத்திலே முறைப்பாடு செய்வதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ் நாம் அவனிடத்திலே கேட்கவில்லை என்றால் அவன் எங்களோடு கோபம் அடைகின்றான். மல்லம் யஸ்அலில்லாஹ் ஃபஹுவ யக்தப். யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அவர்களோடு அல்லாஹ் கோபிக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, பாவக்கரைகளை இல்லாமலாக்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மவுத் எப்போது எங்களுக்கு வரும் என்று தெரியாது. இந்த ரமதான் என்னுடைய கடைசி ரமதான் என்றுதான் நான் அமல் செய்ய வேண்டும். என்னுடைய கடைசி ரமதான், வரக்கூடிய ரமதானிலே நான் இருப்பேனோ இல்லையோ தெரியாது. இந்த ரமதானிலே அல்லாஹ்விடத்திலே நான் தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்றுதான் மிக முக்கியமாக இந்த மாதம் அது குர்ஆனோடு எனக்கு தொடர்பு இருக்க வேண்டிய ஒரு மாதம். குர்ஆனோடு எனக்கு தொடர்பு இருக்க வேண்டிய மாதம். இந்த 9 நோன்புகளிலும் என்னுடைய குர்ஆன், நான் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றேன், எத்தனை குர்ஆன்களை நான் ஓதி முடித்திருக்கின்றேன். இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். நன்மைகளை அல்லாஹ் அள்ளித்தரக்கூடிய மாதம். எனக்கென்று அனைத்து காரியங்களும் நிறைவேறுகின்றன. எனக்கென்று ஒரு வீடு இருக்கின்றது, வாகனம் இருக்கின்றது, எனக்கான ரூம் இருக்கின்றது, அதில் தேவையான பொருட்கள் இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கான சொந்தமான குர்ஆன் என்னிடத்திலே இருக்கின்றதா? சொந்தமாக எனக்கான ஒரு குர்ஆன் இருக்கின்றதா? வீட்டிலே பள்ளிக்கூடம், குர்ஆன் மதரசா போகக்கூடிய பிள்ளைகளிடத்திலே குர்ஆன் இருக்கும். பெற்றோர்களாகிய நாம், பெரியவர்கள், வாலிபர்களாகிய நாம், என்னிடத்திலே சொந்தமான அல் குர்ஆன் இருக்கின்றதா? முஸ்ஹப் என்னிடத்திலே இருக்கின்றதா? அடையாளம் வைத்துக் கொண்டு நான் ஓதி வருகின்றேனா? குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே இமாம் அபூ கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலான் இல்லாத காலத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் அல் குர்ஆனை அவர்கள் 7 நாட்களிலே முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 7 நாட்களிலே ஓதி முடிப்பார்கள். 7 நாட்களில் அந்த குர்ஆனை முடிப்பார்கள். ஆனால் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 3 நாட்களிலே அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். 3 நாட்கள். அதிலும் குறிப்பாக கடைசி 10 வந்துவிட்டால் அந்த கடைசி 10 நாட்களிலே இமாம் அபூ கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இரவிலே ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். அவர்களுக்கு வேலை வட்டி இல்லாமலா? அவர்கள் மிகப்பெரிய இமாம். அவர்களுக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தார்கள். அந்த மாணவர்களுக்கு ஓதி கொடுப்பார்கள், தஃசீருடைய பாடங்களை எடுப்பார்கள், வீட்டுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள். இருந்தும் அந்த அல் குர்ஆனுக்கான நேரத்தை அவர்கள் கொடுத்து 3 நாட்களில் அவர்கள் குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக நாம் நம்பக்கூடிய சஹீஹான ஹதீசுகளை கோர்வை செய்தவர்கள் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் கூட ரமதானுடைய மாதத்திலே 3 நாளிலே ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். 3 நாளில். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3 நாட்களிலே அல் குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 நாட்களுக்குள்ளே குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த திலாவத், அதற்கான தனியான நன்மையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது என்பது தனியான ஒரு இபாதத். இந்த உலகத்தில் எந்த புத்தகமும் கிடையாது. வாசிப்பது, ஓதுவது, நன்மை வாக்களிக்கப்பட்டது குர்ஆனை தவிர எந்த கிதாபும் கிடையாது. அல் முத்தஅப்பத் பி திலாவத்திஹி, அதை வாசிப்பதே, ஓதுவதே இபாதத் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தொழுகையிலே ஓதுகின்றோம், ஒரு எழுத்துக்கு பன்மடங்கு நன்மை. தொழுகைக்கு வெளியிலே ஓதுகின்றோம், வுதுவோடு ஓதுகின்றோம், வுது இல்லாமல் ஓதுகின்றோம். வித்தியாசமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா அள்ளி தர காத்துக் கொண்டிருக்கின்றார். ஓத தெரியாது, ஒருவருக்கு ஓத தெரியாது, அவர் திக்கி திக்கி அந்த அல் குர்ஆனை ஓதுகின்றார் என்றால் அல்லாஹ் தஆலா அதற்கு இரட்டிப்பான கூலியை கொடுக்கின்றான் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார். திலாவத்துல் குர்ஆன் என்பது அது தனியான ஒரு இபாதத். குர்ஆனை ஓத வேண்டும், நாம் இன்னொருவர் ஓதுவதை நாம் கேட்க வேண்டும். ஹாஃபிதுகள் இருக்கின்றார்கள், குர்ஆனை கற்றறிந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஓத வைத்து நாம் அந்த குர்ஆனை எங்களுடைய காதுகளால் நாம் கேட்க வேண்டும்.
இதுவும் ஒரு இபாதத் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே எங்களுக்கு பார்ப்பதற்கு முடியும். சில சஹாபாக்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதச் சொல்வார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் அந்த குர்ஆனை காதால் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், எனவே நாம் கழித்து விட்டோம் ஒரு பகுதியை. எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியையாவது குறிப்பாக இந்த 2 விடயங்கள், அல் குர்ஆனை ஓதுவது, திலாவத் செய்வது, ஓதுவதை கேட்பது, அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பது, ததப்புரோடு அந்த அல் குர்ஆனை ஓதுவது, இப்படியாக எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். 2வது விடயம்தான் எங்களை அடையக்கூடிய அந்த 2வது 10 நாட்கள். அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டது போன்று மக்ஃபிரத்துடைய நாட்கள். அந்த ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே மக்ஃபிரத்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக அந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, 3வது ஒரு விடயம், இந்த நாட்களிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்துக்கள், செல்வங்கள், பணம், இவற்றில் இருந்து நாம் முடியுமான அளவு சதகாக்கள், தான தர்மங்களை கொடுக்க வேண்டும். என்னுடைய மகல்லாவிலே இருக்கின்றார்கள் ஏழைகள், எளியவர்கள், தேவையுடையவர்கள். சஹரை கூட ஒழுங்கான முறையிலே செய்து கொள்ள முடியாத குடும்பத்தார்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இஃப்தாரை கூட சரியான முறையிலே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத குடும்பத்தார்கள் எங்களுடைய இந்த மஹல்லாவிலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். நாம் தேடி போக வேண்டும். எப்படி நான் ஜகாத்தை கொடுப்பதற்கு நான் அந்த ஏழைகளையும், எளியவர்களையும், கடனாளிகளையும், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களையும் நான் தேடி கொடுக்கின்றேனோ, என்னுடைய சதகா அது உண்மையிலே தேவையுடையவருக்கு போக வேண்டும் என்றால் நான் அவர்களை தேடி அந்த சதகாக்களை நான் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் வந்துவிட்டால் ஏற்கனவே அவர்கள் சதகா கொடுப்பதிலே ஜவ்வாத், அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதகா சூறாவளியுடைய அந்த காற்று இருக்கின்றதே, அதனை விட வேகமாக நபி அவர்களுடைய அந்த ஸ்பீட், சதகாவுடைய ஸ்பீட் இருக்கும் என்பதை சஹாபாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே நாம் இந்த 3 காரியத்திலும் குறிப்பாக எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நோற்ற நோன்புகளையும், ஓதிய குர்ஆன்களையும், கொடுத்த சதகாக்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுக்கு மன்னிப்பை இந்த மாதத்திலே தந்திடுவாயாக. மன்னிப்பை வழங்கக்கூடிய ரப்பு நீயாக இருந்து கொண்டிருக்கின்றாய். யா அல்லாஹ், எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நோன்பை அழகான முறையிலே, சிறப்பான முறையிலே, உயிரோட்டம் உள்ள அந்த நோன்புகளாக அந்த நோன்புகளை எங்களுக்கு ஆக்கியருள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.